ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த அஷ்டவிராட் தலங்கள் பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அஷ்டவிராட் தலங்கள் என்பது சிவபெருமான் தன்னுடைய வீரத்தை 8 இடங்களில் காட்டியுள்ளார். அவை வீரட்ட தலங்கள் என்று அழைக்கப்படும். 8 இடங்களில் தன்னுடைய வீரத்தை காட்டி 8 விதமான அரக்கர்களை அழித்தார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பு. இதில் இந்த கீழப்பரிசலூர் வீரட்டேஸ்வரர் அதுவும் ஒரு சிறப்பான ஒரு கோயில். இதற்கும் ஒரு சிறப்பு உண்டு. இது தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் கூட. அங்கே உள்ள முருகனை அருணகிரிநாதர் பாடியுள்ளார். மிகவும் சிறப்பான ஒரு கோயில், புராதனமான ஒரு கோயில், பழமையான ஒரு கோயில், மிக பழமையான ஒரு கோயில். இங்கு சிவபெருமான் எப்படி வீரத்தை காட்டினார் என்றால், தட்சனை அழித்து தன்னுடைய வீரத்தை காட்டினார். இங்குள்ள மூலவர் திருநாமம் வீரட்டனேஸ்வரர், தட்சபுரீஸ்வரர் என்று பெயர். உற்சவ சம்மாரமூர்த்தி. அம்பாள் திருநாமம் பாலாம்பிகை, இளம் கொம்பனையால் என்று பெயர். தலவிருட்சம் பலாமரம், வில்வமரம். புராண பெயர் திருப்பரியலூர். இவற்றை பற்றி சற்று பார்க்கலாம். அதாவது சிவபெருமான் இங்கு வீரத்தை எப்படி காட்டினார் என்றால், தட்சனை அழித்தார். அதாவது தட்சன் யார் என்றால், அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். அவர் சிவபெருமானை நோக்கி தவங்கள் செய்து அநேக வரங்களை பெற்றார். ஆனால் அந்த சிவபெருமானை அவர் மதிக்கவே இல்லை. ஒரு முறை தட்சன் யாகம் செய்கிறார். அந்த யாகத்துக்கு அனைவரையும் அழித்து விட்டார். இதை நாம் ஏற்கனவே ஒரு திரைப்படம் மூலம் கூட நாங்கள் பார்த்துள்ளோம். அனைவரையும் அழித்து விட்டார். அவர் அழித்ததின் பேரில் அனைவரும் வந்து விட்டனர். அந்த யாகத்திற்கு வந்து அட்டன் பண்ணி விட்டனர். சிவபெருமான் பார்வதிக்கு அழைப்பு வைக்கவில்லை. எனவே அவர்கள் வரவில்லை. இருந்தாலும் பார்வதி தேவிக்கு எப்படி தந்தை நடத்துகிற அந்த யாகத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு ஆவல் இருந்தது. அதை சிவபெருமானிடம் சொல்லுகிறார். அவர் சிவபெருமான் வேண்டாம் என்று சொல்ல, மீண்டும் பார்வதி தேவி கேட்க சரி என்று சொல்லிவிடுகிறார். உடனே பார்வதி தேவி இந்த யாகம் நடைபெறும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்க, தந்தை அவளை மதிக்கவே இல்லை. பார்வதி தேவி மதிக்கவே இல்லை. அழிக்காத இடத்துக்கு வந்து விட்டார் அல்லவா, அதனால் மதிக்கவே இல்லை. மேலும் சிவபெருமானை பற்றி ஒரு தரக்குறைவாக பேசிவிட்டார். பார்வதி தேவி மதிக்கவில்லை. இதையெல்லாம் கேட்ட பார்வதி தேவிக்கு ஏன் தான் இங்கு வந்தோமோ என்று மனம் நொந்து யாக குண்டத்தில் விழுந்து விடுகிறார். உடனே இந்த செய்தி சிவபெருமான் காதுக்கு எட்டி விடுகிறது. சிவபெருமான் யாகம் நடைபெறுகிற இடத்திற்கு வருகிறார். தன்னுடைய வீரபத்திரர் மூலம், அவர் ஒரு சிவபெருமானின் அம்சம்தான், அவர் மூலம் இந்த யாகத்தை அழிக்கும்படி உத்தரவிடுகிறார். அவருடைய உத்தரவின் பேரில் வீரபத்திரர் ஒரு நொடியில் அனைத்தையும் அழித்து விடுகிறார். அவ்வாறு தட்சனை அழித்து தன்னுடைய வீரத்தை காட்டிய ஸ்தலம் என்பதால் இந்த பெருமானுக்கு தட்சபுரீஸ்வரர் என்று ஒரு பெயர். மிகவும் சிறப்பான கோயில். தட்சன் அந்த யாகத்தை, அதாவது அவர் பெற்ற வரத்தினால் அந்த யாகத்தை நடத்தினார். ஆனால் அந்த வரத்தை சரியான முறையில் அந்த தட்சன் பயன்படுத்தவில்லை. எனவே சிவபெருமான் அந்த தட்சனை அழித்துவிட்டு அவனுக்கு கொடுத்த வரங்களை எல்லாரும் பறித்து விட்டார். எனவே தான் இது பரியலூர் என்று ஆயிற்று. தெய்வ சம்பந்தப்படியால் திருப்பரியலூர் என்று புராண பெயர். இங்கு ஏராளமான சன்னிதிகள் உள்ளன. இங்கு பிரகாரத்தில் பார்த்தோம்னா பைரவர், சூரியன் ஆகியோருக்கு தனி சன்னிதிகள், விநாயகர், முருகன், பிரம்மா எல்லோருக்கும் தனி சன்னிதிகள் உள்ளன. இது மிகவும் பழமையான கோயில். இங்குள்ள முருகனை அருணகிரிநாதர் பாடியுள்ளார். ஏகப்பட்ட சிறப்புகள் இந்த கோயிலுக்கு உள்ளன. இங்கு அனைத்து சிவன் கோயில்களில் என்னென்ன விசேஷம் நடைபெறுமோ அனைத்தும் சிறப்பாக இன்னும் நடைபெறுகின்றன. புரட்டாசி மாதம் வந்தால் நவராத்திரி, அம்பாளுக்கு தனியாக விசேஷம், கந்த சஷ்டி, திருவாதிரை, இன்னும் என்னென்ன விசேஷங்கள் உள்ளதோ எல்லாமே இங்கு நடைபெறுகிறது. அந்த அளவுக்கு ஒரு விசேஷம். மேலும் சிவபெருமான் இங்கு தட்சபுரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு அவரிடம் நாம் என்ன வரம் கேட்டாலும் சரி அது நடக்கிறது.
திருமண தடை, குழந்தை பாக்கியம் எல்லாமே இந்த தெய்வத்தை வேண்டிக் கொண்டால் நமக்கு நிச்சயம் நிறைவேறும். மிக பழமையான கோயில். திருப்பரியலூர் என்பது புராண பெயர். அது மருவி நாளடைவில் திருப்பரிசூர் என்று ஆகிவிட்டது. மங்களானி போகும்.